மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சகம் ராசி. கடவுளின் விதிப்படி, கடவுள் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் அனைவருக்கும் நடக்கும். அந்த வகையில் பாவ புண்ணியங்களை பொறுத்து கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை வைத்து காளியின் விதியின்படி உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் நல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்றது காளி எழுதிய விதியாக இருக்கின்றது. புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் நட்பும் கிடைக்க பெற்று அதனால் லாபத்தையும் பார்ப்பீங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாகவும் சில நேரங்களில் புரிந்து கொள்வாங்க. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். பங்குதாரர்களுக்குள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா திடீர் பயணங்கள் செல்ல நேரிடும். மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுக்கு குரு பகவான் சனி பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும் என்பதும் காளியின் விதி. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். அதாவது புதிய வேலைக்கு முயற்சி செய்த உடனேயே வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் போக போக மிக பெரும் வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகின்றது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக போகின்றது. வீண் ஆசைகள் எல்லாம் மனதில் தோன்றலாம், கவனமாக இருக்கணும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு திடீர் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். பெரியோர் மற்றும் ஆசிரியரினுடைய அரவணைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பல வகைகள்லையும் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகிவிட்டும், குறைந்துவிட்டும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கிவிட்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்பட்டாலும் இயற்கையாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் உங்களுடைய வேலையில் தேவைப்படுகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமும் நிச்சயம் நீங்கிவிடும். உற்சாகம் உண்டாகும். புதிய வர்த்தக ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகத்தை காட்டுவீங்க. பொருளாதார உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப் போகின்றது. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகப் போகின்றது. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் மிகச் சிறப்பாக முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க போகின்றது. மன நிம்மதி உண்டாக போகின்றது. உறவினர்களுடைய வருகை நிச்சயம் அடிக்கடி இருக்கும். எந்த ஒரு செயலையும் அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க. நீங்கள் உங்களால் முடியாதது இல்லை அப்படின்ற அளவுக்கு அனைத்து வேலைகளையும் உங்களுக்கு சாதகமாக முடித்து காட்டுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலமே. எல்லா முயற்சிகள்லையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு.
புதிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மையும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள் ஒவ்வொரு வருடத்துலையும் நிச்சயம் இருக்க தான் செய்யும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை பல இடங்களில் கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா தொழில் வியாபாரம் மிக பெரும் லாபத்தில் இயங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை சில நேரங்களில் செய்ய வேண்டி இருக்கும். பேச்சு திறமையால் மேல் இடத்துல நற்பெயரை வாங்குவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது சில நேரங்களில் குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. அனுசரித்து போங்க. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பக்க பலமாக உங்களுடைய செயல்களுக்கு யாராவது இருந்து கொண்டே இருப்பாங்க. எப்பவுமே நட்பால் மிக பெரும் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ போறீங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான அளவு லாபம் உங்களால் பார்க்க முடியும் என்பது காளியின் விதி. தொழில் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொன்ன பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் நிச்சயம் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் நிம்மதி நிலவப் போகின்றது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீங்க. உங்களுக்கு அனைவராலையும் நன்மை உண்டு. நன்மை தீமையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு உங்களால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் உண்டாகும். குரு பகவானால் பல நன்மைகள், பல யோகங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பது காளியின் விதி. எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும். மனதில் துணிச்சல் உண்டாக்கும். எதையும் வேகமாக செய்து முடிப்பீங்க. செலவு அதிகரிக்கும். தடை தாமதங்கள் விலகும். இப்படி பல நிகழ்வுகளும் உங்களுக்கு சனி பகவானால் நடக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திடாதீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல்களை சில நேரம் மேல் அதிகாரிகளால் சந்திக்க வேண்டியிருக்கும். வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் தானாக நடக்கும். மேல் இடத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் கூட கிடைக்கும். நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீங்க. அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி சொல்வது ரொம்ப தவறு என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய வியாபார நுணுக்கங்களை கூட அடுத்தவர்களுக்கு சொல்லிவிடாதீர்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலன்களை தருவதோடு மட்டுமல்லாமல் தடை தாமதங்கள், திருமணத்தில் இருந்த பிரச்சனை அனைத்தையும் நீக்கி வைக்க உதவுவார். அறிவுத்திறன் அதிகரித்துவிடும். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக அனைத்து காரியத்திலையும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்தாலே உங்களுக்கு நல்லது தானாக நடக்கும் என்பது காளியின் விதி. வீண் ஆசைகள் தோன்றலாம். கவனமாக இருப்பது நல்லது. மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வதும் ரொம்ப நல்லதுன்னே சொல்ல வேண்டும். சின்ன விஷயங்களில் மன நிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வாக்கு வன்மையால் லாபத்தை பார்ப்பவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். உத்தியோகத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. சக ஊழியர்களுடன் சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம். எளிதில் கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லதுன்னே சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சின்ன மோதல்கள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது என்றே சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களாக இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் உங்களால் தீர்க்க முடியும். குறிப்பாக ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் ரொம்ப நாளாகவே இருந்து வந்த பகைகள் எல்லாம் விலகப் போகின்றது. எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு தெரித்து ஓடப்போகிறார்கள். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் டிசம்பர் மாதத்தில் வரும். அது எந்த வருடம் என்று
சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக உங்களை தேடி பெரிய பதவி பொறுப்புகள் எல்லாம் வரும் என்றால் அது மிகையாகாது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு உயரப் போகின்றது. செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் பெற்று மிகச்சிறந்த நிலையை வாழ்க்கையில் உங்களால் அடைய முடியும் அப்படின்றதும் பத்ரகாளியின் விதியாக இருக்கின்றது. யாருக்காகவும் எந்த சமயத்திலையும் எப்பவும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றவங்க கிட்ட செல்லாமல் அந்த பிரச்சனையே நீங்களே தீர்த்து கொள்கிறீர்கள் பார்த்தீங்களா? அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும். பலவீனம் என்று சொல்லும்போது குடும்ப விஷயங்களை நண்பர் தான் உறவினர் தான் என்று நம்பி சொல்லிடுறீங்க. ஆனால் அதன் பிறகு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம்தான் உணர்றீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம். இந்த விஷயங்களில், அதாவது இந்த பலவீனமான விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத நீங்கள், உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு உதவி செய்துட்டா எப்போ கைமாறு செய்வது, எப்போ அவங்களுக்கு திரும்பவும் உதவி செய்வது அப்படின்றதில் ஒரு குறிக்கோளோட ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவர்களுடைய மனதை புண்படும்படி பேசாதவர்கள், நோகும்படி பேசாதவர்கள் என்பதனால அதன் மூலமாக உங்களால் லாபத்தை நிச்சயம் பார்க்க முடியும் அப்படின்றத 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். பிரபலமானவர்களின் நட்பு, விஐபிகளின் நட்பு குறிப்பாக ஏதோ ஒரு வருடத்தில் பிப்ரவரி, மார்ச், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் தேடி வரும். அப்படி வரக்கூடிய அந்த பிரபலங்கள் மற்றும் விஐபிகளினுடைய நட்பால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. குறிப்பாக கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கி வரக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா பண ரீதியாக நீங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் தன்மானத்தை விட்டு கொடுக்காத நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பீர்கள். குடும்ப முன்னேற்றத்திற்காக இரவு பகல் பாராது உழைப்பவர்களாக இருப்பவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது காளியால் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. உங்களுடைய தலை விதியின்படி, ஆண்டவன் எழுதிய விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களினால் பல நல்ல சுப பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது 100% உறுதி. ராகு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள், சுப பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகப் போகின்றது. கிரகங்களினுடைய சேர்க்கை, சனி பகவான் குரு பகவானின் சஞ்சார காலகட்டம், சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காலகட்டம், இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படின்றது பெருமளவு இருக்கும். கிரகங்களின் நிலை விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பல நேரங்களில் சாதகமாகவே இருக்கின்றது. இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களால் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதங்கள் என்று பார்க்கும்போது ஜனவரி, மார்ச், ஜூலை, ஆகஸ்ட் இது எல்லாம் அதிர்ஷ்ட மாதங்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது செவ்வாய், வியாழன், வெள்ளி இது 3 அதிர்ஷ்ட கிழமைகள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறங்கள் என்று பார்க்கும்போது வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, நீலம் இது 4 அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7. இந்த அதிர்ஷ்ட நிறம், திசை,
கிழமை, மாதம் இதையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எங்காவது பயன்படும் போது பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிக பெரும் அளவில் உங்களால் முன்னேற்றத்தை காண முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வந்தீங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். எல்லாத்துலேயும் வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். காளியின் விதிப்படி கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.